ஆஷ் வெனஸ்டே, அதாவது சாம்பல் புதன். கிபி 900 ஆண்டுல இருந்து சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுது. முதல்ல சாம்பல் தினம்னு அழைக்கப்பட்டதா வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்படுது. அந்த நாள் கத்தோலிக்க திருச்சபையில பங்கு தந்தை, மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணிற்கே திரும்புவாய், மறவாதேன்னு இறை மக்களோட நெற்றியில சாம்பலால சிலுவை அடையாளம் இடுவாரு. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி எருசலேம் நகருக்குள்ள நுழைகிறாரு. எருசலேம் நகர மக்கள் ஒலிவ மரக்கிளைகளை அசைச்சு இயேசு கிறிஸ்துவ வரவேற்கிறாங்க. அந்த நாள் திருச்சபையால குருத்தோலை ஞாயிறா கொண்டாடப்படுது. குருத்தோலை ஞாயிறு கொண்டாட்டங்களுக்காக ஆலயங்கள்ல பயன்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை அடுத்த வருஷம் எரிச்சு சாம்பலாக்கி சாம்பல் புதன் அன்னைக்கு நெற்றியில பூச பயன்படுத்துவாங்க. பழைய ஏற்பாட்டுல மக்கள் தங்களோட பாவங்களுக்காக மனம் வருந்தி உடல் முழுக்க சாம்பலை பூசி சாக்கு உடை அணிந்து தலையில எண்ணெய் கூட தேய்க்காம நோன்பிருந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் சாம்பல் புதன் அன்னைக்கு நெற்றியில சாம்பலால சிலுவை அடையாளம் இடப்படுது. நெற்றி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட முழுமையை குறிக்கிறதா திருவிவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெற்றியில சாம்பல் பூசுறதன் மூலமா அந்த மனிதன் முழுவதுமா இறைவனிடம் சரணடைகிறான். சாம்பல் புதனை தொடர்ந்து 40 நோன்பு ஆரம்பிக்குது. சீனாய் மலையில மோசே 40 பகலும் 40 இரவும் கடவுளோடு இருந்திருக்காரு. இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் பாலைவனத்துல அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. மோசே எழுதின விடுதலை பயண நூல் 40 அதிகாரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. நோவா 40 இரவும் 40 பகலும் பேழைக்குள்ள இருந்திருக்காரு. பழைய காலங்கள்ல ஒரு மனிதன் என்ன தவறு செஞ்சாலும் 40 கசையடிகளுக்கு அதிகமா அடிக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் இருந்ததா திருவிவிலியத்துல சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலைவனத்துல நோன்பு இருந்திருக்காரு. இப்படி 40 அப்படிங்கிற எண் பழைய ஏற்பாட்டில இருந்தே தொடர்ந்து வந்திருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் 40 நோன்பு கடைபிடிக்கப்படுது. நம்முடைய இயலாமையையும் பாவங்களையும் பிழைகளையும் கண்டறிந்து நம்முடைய பலவீனத்தை இறைவனின் பலம் மூலமா நிவர்த்தி செய்யக்கூடிய காலம்தான் தவக்காலம்.